வணக்கம் தொழில்நுட்பங்களே, நான் உங்க தேவா. இனி நம்ம எந்த பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன டபுள் ஆக்குபன்சின்னு ஒரு படம் அப்படின்னு நீங்க என்ன கேட்காதீங்க. இந்த படம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா எல்லா படத்துலையும் எப்படியே சொல்றான் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒரு தாட் ஓட்டுறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா ஒரு சின்ன பட்ஜெட் ஃபிலிம் தான். பட் ஆனால் ஒரு நல்ல இம்ப்ரெசிவான ட்ரெயிலர் இருந்தது. ஸோ அதுக்காக இந்த படத்தை நான் பார்க்க போயிருந்தேன். ஸோ இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோ கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்குபென்சி. இந்த படம் சந்தோஷ், அதுக்கப்புறம் சம்யுக்தா, ரேஷ்மா, அதுக்கப்புறம் வினோத், விடிவி கணேஷ், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. யாரா பேர்லாம் சொல்கிறேன், யாரையுமே தெரியல அப்படின்னு சொல்லாதீங்க. விடிவி கணேஷ் மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸாக. ஸோ இவங்க எல்லாமே கொஞ்சம் டெபியூ ஆக்டர்ஸ் தான். வினோத் மட்டும் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஆப்வியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவங்களாம் நடிச்சிருந்தாங்க, டெபியூ ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்களே. இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் உங்களுக்கு. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்டுங்க. மேபி ஹாலிவுட்ல இந்த மாதிரி ஸ்டப்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் ரிசர்ச் பண்ணல. பட் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு படமாகவே அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே ஒரு லேகே இல்லாமல் பக்கா என்டர்டெய்னிங்காக போச்சு. இந்த படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஆள் பையனா பொண்ணா அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு நல்ல கான்செப்டா இருக்குமா அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு பர்சன் வந்து பொண்ணாவும் பையனாவும் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். கேட்கவே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. அப்படி தான் இருந்தது அந்த படத்துலையும். நானே கொஞ்சம் உளறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த படத்தோட கதை வந்து கொஞ்சம் கிறுகிறுன்னு தான் இருந்தது. பட் ஆனால் கதை வைஸ் படம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குன்னே சொல்லுவோம். ஏன்னா ஒரு பையன் வந்து ஃபீமேல் ட்ரெஸ் போடும்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க கேர்ள்ஸ்லாம். பட் இதெல்லாம் ரசிக்கும்படியாக காமிச்சிருந்தாங்க இந்த படத்தில். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாமே ஒரு சீன்லேயும் அவர் பொண்ணா மாறதும் அவங்க பையனா மாறதும் ரொம்ப சூப்பராக இருந்தது. 2-3 சீன்ஸ்லாம் செம்ம என்டர்டெய்னிங்காகவே போச்சு. அதை தாண்டி வந்து விடிவி கணேஷ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃபே சொல்லணும். ரீசெண்டாக தான் விஜய் சேதுபதி கூட சொல்லியிருந்தாரு, இவர் சந்தானத்தோடு இருக்கனால ஏதோ ஓட்டார் போலப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்ட்டு. பட் ஆனால் சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாமே பண்ணியிருக்காரு. அதாவது அவரோட கவுண்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சொல்றாரு. ஐ எம் ராஜு ஃப்ரம் ராஜு ஸ்டீல்ஸ் அப்படின்னு சொல்றது அவருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு. அப்புறம் சந்தோஷ், நிஜமாவே சந்தோஷ் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ அவரை நாங்கள் மீட் பண்ணாங்க. ஸோ அவர்கிட்ட நான் கங்காட்ஸாக சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூ ஆக்டருக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பரான ஒரு இன்ட்ரோ கிடைச்ச மாதிரியே சொல்லலாம். ஒரு நல்ல ஹீரோ மெட்டீரியல் தான் அவர். பார்க்கவும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா. தானே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதான் மெயினே. எல்லா சீன்லையுமே பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோவாக வரதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அதேமாதிரி பேசிக்காகவே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தால் ரொமான்டிக் ஹீரோ ஆயிடுவாங்க. இந்த படத்துலேயே அவர் ஒரு ரொமான்டிக் ஹீரோ தான் நடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் தாண்டி சம்யுக்தா அவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆக்டிங் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் நாட் பேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் வந்து ஆக்டிங் வெறும் பியூட்டி வரைக்கும் வச்சு வந்துடுறாங்க. பட் இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரேஷ்மா ஆகட்டும் இல்லை வினோத் ஆகட்டும், அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. வினோத் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதை தாண்டி இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாம் ஜேஸோட மியூசிக் நல்லாவே இருக்குது. பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது வந்து ஒரு ஃபேமிலி படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஜென்சி கிட்ஸ்க்கான படம். ஜென்சின்னு சொல்லும்போது ஒரு யூத்ஃபுல்லான ஒரு படம்னே சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்கும் அங்கங்கே. பட் நாட் டு த கோர். சிம்பிளாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த கான்செப்ட் வைஸ் ஒரு டீனேஜர்ஸ் தான் இந்த படம்லாம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் டபுள் ஆக்குபென்சி. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் இந்த கான்செப்ட் யோசிச்சதுக்கு. ஸோ அதை தாண்டி வந்துட்டு இந்த படம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு போர் அடிக்காத ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். சூப்பராகவே இருக்கும். ஸோ டபுள் ஆக்குபென்சி இந்த படத்துக்கு நம்ம சிலிந்து குக் ரேட்டிங் 100க்கு 90. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தேவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அவங்க வந்துடாதீங்க.